என் தங்கமே, இன்று இந்த தைப்பொங்கல் நாளில் உன் அப்பன் கருப்பன் யார் இல்லத்திற்கும் செல்லாமல் உன்னுடைய இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன். மனமகிழ்ச்சியான செய்தியினையும் உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். அப்பன் கொண்டு வந்திருக்கின்ற நல்ல செய்தியினை என் பிள்ளை முழுமையாக கேட்டு இந்த நல்ல நாளை உன் வாழ்க்கையில் இந்த கருப்பனும் சேர்ந்து கொண்டாடுகிறான் என்று நினைத்து பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும். என் பிள்ளையே, என்றும் உனக்கு காவலாக நிற்கின்ற உன் அப்பன் இன்று இந்த நல்ல நாளில் உனக்கு ஒரு நல்ல செய்தியினை கொண்டு வருவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. ஓரிரு நாட்களாகவே இந்த செய்தியினை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று நானும் உன் பின்னால் அங்கும் இங்குமாக சுற்றித்தான் வருகின்றேன். சில நேரங்களில் என்னை நீ கவனிக்கின்றாய், சில நேரங்களில் என்னை நீ கவனிக்காமல் சென்று விடுகின்றாய். உனக்கு என் மீது இருக்கின்ற கவனம் திசை திரும்பும் பொழுது நான் என்ன சொல்ல வந்தாலுமே அது உனக்கு என்னவென்று புரிந்து விடுவதில்லை. அப்படி உன்னுடைய வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் புரிகின்றது, எந்த விஷயங்கள் உனக்கு தெரிய போகின்றது, எந்த விஷயத்தை இந்த வாழ்க்கையில் நீ உன்னுடையதாக மாற்ற வேண்டும் என்பதனை எல்லாம் உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்ல வந்தேன். ஆனால் இந்த நாள் அதற்கு ஏற்ற நாள் என்பதனை நான் புரிந்து கொண்டேன். ஏற்கனவே தைப்பொங்கல் நன்னாளில் என் பிள்ளை நீ எத்தனை மனமகிழ்ச்சியோடு இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். உன்னுடைய மகிழ்ச்சியின் உச்சபட்ச சந்தோஷத்தை நான் உன்னிடத்தில் கொடுக்க விரும்புகின்றேன். உன்னுடைய சந்தோஷம் என்றும் உனக்கு நிலைத்திருக்க, இந்த சந்தோஷம் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வர இந்த கருப்பன் உனக்கு நல்ல ஆசிகளை வழங்குவான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் தந்திட உன் அப்பன் கருப்பன் உன்னை தேடி வந்த காலமெல்லாம் முடிந்துவிட்டது. இனிமேல் நேரடியாக உன்னுடைய வெற்றியை மட்டுமே நான் உனக்கு உறுதி செய்ய போகின்றேன். என் பிள்ளையை பற்றி எனக்கு தெரியும் அல்லவா? நீ எத்தனை முயற்சிகளை இந்த வாழ்க்கையில் செய்து கொண்டிருந்தாய், எத்தனை வெற்றியை இந்த வாழ்க்கையில் பார்த்தாய், எத்தனை தோல்விகளை கடந்து வந்தாய் என்பது உன் அப்பன் எனக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கும் பொழுது கருப்பன் ஒரு வெற்றியை உனக்கு கொடுக்க நினைக்கிறேன் என்றால் அதை சர்வ நிச்சய வெற்றியாக உனக்கு நான் நல்லபடியாக கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான உச்சகட்ட திருப்பத்தை கொடுக்க வேண்டிய கால நேரம் கூடி வந்துவிட்டது. என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று இந்த கருப்பன் நான் நினைக்கின்றேனோ அதை சரியான தருணத்தில் உனக்கு கொடுத்து விடுவேன். முன்னேற்றத்தை நோக்கி உன்னை நான் அழைத்து சென்று விடுவேன். வாழ்க்கையில் எந்த இடத்தில் துவண்டு போக வேண்டிய நிலை வருகின்றதோ, எந்த இடத்தில் உன் எதிர்காலம் உன்னை கேள்வி கேட்கின்றதோ அந்த இடத்தில் என் பிள்ளை உன் வெற்றியை நீ உறுதி செய். கருப்பனின் அருள் அங்கே உனக்கு இருப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். கருப்பன் எப்பொழுதும் துரோகத்தை பற்றியும் செய்வினைகளை பற்றியும் எதிரிகளை பற்றியும் சுற்றி வருகின்ற நயவஞ்சக கூட்டத்தை பற்றியும் பேசிக்கொண்டிருக்கின்றாரே, நமக்கு இன்றாவது ஒரு நல்ல செய்தி கொண்டு வர மாட்டாரா என்று நீ எதிர்பார்த்தாயல்லவா? இன்றாவது நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்லிவிட மாட்டாரா என்று நீ எதிர்பார்த்தாயல்லவா? அந்த எதிர்பார்ப்பை உனக்கு நிறைவேற்றுவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் என்றும் உன் வெற்றியை உறுதி செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள். நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் என்றும் என்றென்றும் உனக்கான சந்தோஷத்தை நிறைவாக உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி எந்த நிலை கண்டும் என் பிள்ளை நீ கதறிவிடாதே. இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற நிலை உனக்கு போதாதா? அப்பன் உன்னை தேடி வருகின்ற இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை ஏதாவது ஒரு வகையில் நீ எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு உச்சகட்டத்தை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறாயல்லவா? அந்த சந்தோஷம் உனக்கு என்றும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, கண்ணீரோடும் கவலையோடும் நின்று கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது.
இனி இந்த கண்ணீர் உனக்கு நிரந்தரமில்லை. இந்த சந்தோஷம் மட்டும்தான் உனக்கு நிரந்தரம் என்பதனை உன் அப்பன் கருப்பன் உனக்கு உரக்கச் சொல்ல வந்திருக்கின்றேன். கருப்பனின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதை நிச்சயமாக மகிழ்ச்சி படுத்த வேண்டும். கருப்பன் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உன் மனதிற்குள் உனக்கான வெற்றியை உன் கை கொண்டு கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமாக இருக்கின்றது. என் பிள்ளையை, சுற்றி நடக்கின்ற நிகழ்வுகள் சில நேரங்களில் மனதை பதற்றமடைய வைக்கும், சில நேரங்களில் கண்களை குளமாக்கும். ஏனென்றால் சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லோருமே எப்பொழுதுமே நமக்கு நல்லதை நினைப்பார்கள் என்று நாம் நினைத்து ஏமாந்ததுதான் இதற்கு காரணமாக இருக்கின்றதல்லவா? என் பிள்ளையே, எல்லா நாளிலுமே நீ உன் சந்தோஷத்தை நிறைவாக பெற வேண்டும் என்று நினைக்காமல், எல்லா நேரத்திலும் உனக்கான மகிழ்ச்சியை நீ பெற வேண்டும் என்று நினைக்காமல், துன்பமில்லாமல் நடந்து செல்ல வேண்டும் என்பதனை நீ நினைத்து பார். நிச்சயமாக இந்த துன்பங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலகி ஓடும். இந்த துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு கடந்து போகும். எல்லையற்ற சந்தோஷம் தானாகவே உன்னை தேடி வரும். எதையும் தேடிச் செல்லாதே என்று உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் அடிக்கடி சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றதல்லவா? என் பிள்ளையே, மனதை ரணமாக்குவார்கள். உன் மனதில் இருக்கின்ற வேதனைகளை தோண்டி தோண்டி வெளியில் கொண்டு வருவார்கள். உன்னை அடுத்தவர்கள் மத்தியில் அவமானப்படுத்துவார்கள். அடுத்தவர்கள் முன்னிலையில் உன்னை விட்டு கொடுப்பார்கள். இது போன்று எத்தனையோ விஷயங்களை உன் முன்னால் நிகழ்த்துகிறார்கள் என்றால் அந்த நிலைதான் இந்த வாழ்க்கையில் உனக்கான நேரம் என்பதனை புரிந்து கொண்டு நீ யார் என்று நீ தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பினை விட்டு விடாமல் சரியான தருணத்தில் நீ உன்னை நிச்சயமாக வெற்றி பெற வைக்க வேண்டும். உனக்கென கொடுக்க நினைக்கின்ற உண்மைகளை நீ எப்பொழுதும் போல சரியாக பெற்றுக்கொண்டாயானால் அது போதும். நடப்பது எல்லாம் உன் நன்மைக்குத்தான் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். சரியான தருணத்தை இந்த வாழ்க்கை உனக்கு தந்து விட்டது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். சுற்றி இருக்கின்ற உறவுகள் என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை என்று சொல்லி நீ வருத்தப்படாதே. உடன் இருக்கின்றவர்களை இது போன்ற துரோகங்களை செய்யும் பொழுது சுற்றி இருப்பவர்களை எதற்காக நாம் கணக்கில் எடுத்து கொள்ள வேண்டும் என்று சற்று சிந்தித்து பார். அவரவர் கடமையை, அதாவது இந்த உலகத்தில் இவர்களை பிறப்பதற்கான என்ன விதியோ அந்த விதியை அவர்கள் சரியாக பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இதிலிருந்து யாரும் எந்த வகையிலும் தப்பிக்க முடியாது. தவறுதான் செய்ய வேண்டும், அடுத்தவர்கள் மனதை காயம்தான் படுத்த வேண்டும் என்பது இவர்கள் விதியானால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த கடமையைத்தானே அவர்கள் சரியாக செய்வார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை அவர்கள் சரியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நடப்பதை அவர்கள் சரியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் என் பிள்ளையே, உனக்கு விதிக்கப்பட்ட விதி என்னவென்று பார்த்தாயா? நல்ல விஷயங்கள் மனதிற்குள் எப்பொழுதுமே என் பிள்ளைக்கு குடிகொண்டிருக்கும். ஒரு பொழுதும் என் பிள்ளை யாருக்கும் எந்த வகையிலும் துரோகத்தை செய்ய நினைத்தது கிடையாது. எப்பொழுதுமே என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் என்பதனை நீ உறுதி செய்து விடுவாய். எப்பேற்பட்ட விஷயங்களும் உன்னை சோதிக்க நினைத்தாலும் அந்த சோதனையை கடந்து நீ உனக்கான மனநிறைவை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். எந்த நேரத்திலும் என் பிள்ளை எதை நினைத்தும் வருந்தாமல் இந்த கருப்பனின் ஆசிகளோடு நாம் நினைத்ததை எல்லாம் சாதிப்போம் என்கின்ற நம்பிக்கையோடு எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்கு உதவியை செய்து, உதவி என்று கேட்டவர்களுக்கு ஒருபொழுதும் இல்லை என்று மறுக்காமல், தன்னிடத்தில் இல்லை என்றாலும் கூட மற்றவர்களுக்கு அதை கொடுக்க வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு எப்பொழுதுமே நல்லபடியாக வலம் வருகின்ற என் குழந்தை அல்லவா? இதைவிட வேறென்ன வேண்டும்? என் பிள்ளையை, அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்கக்கூடாது என்று நினைக்கின்ற மனது உனக்குள் இருக்கும் பொழுது இது போன்ற நல்ல நாட்களில் தெய்வங்கள் அத்தனை பேரும் உன் இல்லம் தேடி அல்லவா வருவார்கள். கருப்பன் கொண்டு வந்த நல்ல செய்தி என்னவென்று பார்த்தாயா? இன்று அத்தனை தெய்வங்களும் உன் இல்லத்திற்கு வந்து நிற்பார்கள். அத்தனை பேரினுடைய ஆசிகளையும் நீ நிறைவாக பெறப்போகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன வேண்டும் என்று என்னிடத்தில் வேண்டி நின்றிருந்தாலும்
எந்த விஷயங்களை என் முன்னால் நீ கேட்டிருந்தாலும் அந்த விஷயத்தை உனக்கானதாக நான் நிறைவேற்றி கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். மனது எப்பொழுதுமே நல்லதையே சிந்திக்கட்டும். உன் மனது எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை பற்றியே யோசிக்கட்டும். உனக்கான மனநிறைவு, உனக்கான வெற்றி கிடைக்கும் வரை இந்த கருப்பன் உன் துணை நிற்பான் என்பதனை புரிந்து கொள். நான் எந்த நேரத்திலும் உன்னை விட்டு விலக மாட்டேன். எப்பேற்பட்ட சந்தர்ப்பத்திலும் உன்னை விட்டு ஒரு அடி கூட நான் விலகி நிற்க விரும்ப மாட்டேன். கருப்பன் நினைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் அத்தனையையும் நிச்சயமாக மாற்றிவிட முடியும். நான் கொடுக்கப் போகின்ற தருணம் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். நான் உன் வாழ்க்கைக்குள் வரப்போகின்ற தருணம் எதிர்பார்த்ததை விட பல நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வரும். எப்பொழுதும் போல என் குழந்தை எதை நினைத்தும் வருத்தப்படாமல் உனக்கென நான் கொடுத்திருக்கின்ற உண்மைகளை மட்டும் சிந்தித்து எப்பொழுதுமே மனமகிழ்ச்சியோடு நீ இருக்க பழகு. எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் ஒவ்வொரு நாளும் இனி உனக்கு சாதகமாக மாறுவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். யாரும் இல்லை என்று வருத்தப்பட்ட என் பிள்ளையினுடைய இல்லத்தில் இன்று அத்தனை தெய்வங்களின் நடமாட்டமும் இருக்க போகிறது என்பதனை கருப்பன் உனக்கு ஆணித்தரமாக எடுத்துச் சொல்கிறேன் என்றால் அதில் இருக்கின்ற சூட்சமத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உனக்கு இத்தனை பெரிய உதவியை செய்கிறான் என்று நினைக்காதே. உன்னுடைய நல்ல எண்ணத்தாலும் உன்னுடைய நல்ல செயல்களாலும் இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ நடத்தப் போகிறாய் என்பதுதான் உண்மை. உன் வாழ்க்கையில் இவையெல்லாம் நடந்திட நீ எப்பொழுதும் உறுதியாக நிற்கிறாய் என்பதுதான் உண்மை. எப்பொழுது என்ன நடந்து விட்டாலும் உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்து உனக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொண்டு எப்பொழுதுமே மனமகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும். இந்த நேரம், இந்த நொடி மட்டும்தான் உனக்கு நிரந்தரம். அதனால் இந்த நொடியை விட்டு விடாதே. இந்த நொடி உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷத்தை நீ நிச்சயமாக இழந்து விடாதே. எல்லா மாற்றத்தையும் உன்னால் உணர முடிகிறது என்றால் நிச்சயமாக கருப்பன் அங்கே வந்து விட்டார் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ளலாம். என் குழந்தையே, செய்வினைகளை தூக்கி எறிந்துவிடு. சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகளைக் கண்டு நீ நிச்சயமாக சந்தோஷப்படு. வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களுக்கெல்லாம் நன்றி சொல். இப்படி நீ சொல்லி பழகிவிட்டாயானாலே எந்த விஷயங்களும் உனக்கு துன்பத்தை கொடுக்காமல் உன்னை விட்டு ஓடும். இதுவென்ன, நாம் இவர்களுக்கு செய்வினைகளை செய்ய வந்திருக்கிறோம், இவர்களோ நமக்கு நன்றியை அல்லவா சொல்கிறார்கள் என்று சொல்லி இனி உன் அருகில் வருவதற்கு அது நிச்சயமாக பயப்படும். எதிர்வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் கண்டு இனி எந்த நேரத்திலும் நீ உன்னுடைய நன்மைகளை உறுதி செய்வாய் என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, சிலர் நம்மை ஒதுக்கும் பொழுது பிரிவின் வழி என்னவென்று உனக்கு தெரியும். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் உன்னை ஒதுக்கும் பொழுது சந்தோஷமாகத்தானே இருக்கின்றார்கள் என்று சற்று யோசித்துப் பார். அந்த சந்தோஷத்தை நீ உனதாக்கி விடுவாய். எல்லா நேரத்திலும் உனக்கான நன்மைகளும் உனக்கான நம்பிக்கையும் என்றும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நல்ல மாற்றங்கள் வரும் பொழுதும் நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுதும் எப்பொழுதும் போல நீ நினைத்ததை விட சிறப்பான வெற்றியை சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. எண்ணற்ற திருப்பங்களுக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமான இடத்தை உனக்கு கொடுத்திருக்கிறதல்லவா? இதையெல்லாம் உணர்ந்தால் நீ பெறக்கூடிய நன்மைகளும் உன் கண் முன்னால் தெரிய வரும். இனி என்ன நடந்தாலும் அது உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக புரிய வைக்கும். கருப்பா கருப்பா என்று என்னை பார்த்து என் பிள்ளை அழைக்கின்ற ஒவ்வொரு நொடியிலும் உன் அப்பன் கருப்பன் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற மாற்றங்களை சர்வ நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். யாராலும் இனி இந்த கஷ்டங்களை பொறுத்து கொள்ள முடியாதல்லவா? அதனால் தான் கருப்பன் அத்தனைக்கும் முடிவு கட்டி உன் இல்லத்தில் தெய்வ சக்தியை நடமாட வைக்க வந்திருக்கின்றேன். ஆனால் இப்பொழுதும் நான் உனக்கு ஒரு விஷயத்தை மீண்டும் அழுத்தமாக சொல்கின்றேன். அதை நீ கவனமாக மனதில் வைத்துக்கொள். தெய்வ சக்தி நடமாடுகிறது என்றவுடன் மெத்தனமாக இருக்கக்கூடாது. நீ தீய சக்திகளை உள்ளே வரவழைத்து விடக்கூடாது. எப்பொழுதும் போல சந்தோஷமாகவும் நல்ல எண்ணங்களோடும் மற்றவர்களுக்கு உதவிகளை செய்தும் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை மட்டும் நீ செய்து கொண்டிருந்தால்தான் இவர்களும் அங்கு தங்கி இருப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள முடியும். இல்லாத பட்சத்தில் என்ன நடந்தாலும் அதற்கு நீ மட்டும்தான் பொறுப்பாவாய். கருப்பன் செய்ய வேண்டிய விஷயத்தை தரமாக இன்று செய்து கொடுத்து விடுவேன். இனி உன் வாழ்க்கையில் தெய்வம் இருப்பதும்
இல்லாமல் உன்னை விட்டு விலகிச் செல்வதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்காக என்பதனை கருப்பன் மீண்டும் மீண்டும் அழுத்தமாக சொல்கின்றேன். இனி எந்த நிலை கண்டும் வருத்தப்படாதே, எந்த சூழ்நிலைகளை கண்டும் மனமுடைந்து விடாதே. நடக்கின்ற ஒவ்வொரு வெற்றியும் உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். எப்பேற்பட்ட துன்பங்களும் உன்னை கடந்து வரட்டும், எப்பேற்பட்ட சூழ்நிலைகளும் உன்னை தாண்டி வரட்டும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். கருப்பன் இருப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.